ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நெல்வாய்க்கு பக்கத்தில் சுந்துப்பாளையம்ன்ற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு அழகான விவசாய லேண்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம போய் இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிக்கிட்டே போகிறேன். நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சுந்துப்பாளையம்ன்ற வில்லேஜுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எந்த வழியாக நீங்கள் வரலாம், அந்த ரூட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் மெயினான ஊரெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ரூட்டை சொல்கிறேங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வந்தால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 வழி இருக்குங்க. நீங்கள் செங்கல்பட்டு வந்துட்டால் செங்கல்பட்டுலேருந்து வாலாஜாபாத் ரோடு வந்தால் அந்த ரோடு வழியாகவும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அடுத்தது நீங்கள் செங்கல்பட்டு தாண்டி உத்தரமேறு ரோடு கட் ஆகுது, அந்த ரோட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நெல்வாய் வரும். நெல்வாயிலேருந்து ரைட் எடுத்து இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு பக்கத்தில் மெயினான ஊரெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும், இதை எல்லாத்தையும் பார்க்கலாங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி இடம் வாங்குறவங்க எல்லாமே நிறைய பேர் சென்னையில் தான் இருக்காங்க. அதனால் நம்ம சென்னையிலேருந்து பார்க்கலாம். சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக 50 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது நம்ம நேராக செங்கல்பட்டு வந்தோம் அப்படின்னாக்கா செங்கல்பட்டுலேருந்து இந்த இடத்துக்கு 17 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பட்டுலேருந்து 2 வழியாக நான் வரலான்னு சொன்னேன். ஒன்று வாலாஜாபாத் போகிற வழி. வாலாஜாபாத் போகிற வழியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா பழைய சீவரம்ன்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா திருமுக்கூடல் அந்த ஊர் வரும். அந்த ஊர் வழியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். இன்னொரு ரோடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து ஜிஎஸ்டி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா புக்கத்துறை வரும். புக்கத்துறையிலேருந்து உத்தரமேறு ரோடு கட் பண்ணுவீங்க. அங்கே வந்து அந்த ரூட் வழியாக நீங்கள் வரலாம். ஜிஎஸ்டி ரோட் புக்கத்துறை நம்ம உத்தரமேறு ரோடு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து சைட்டுக்கு கரெக்டாக 10 கிலோமீட்டர் தான் வருங்க. இப்போ நம்ம இடத்தாண்ட வந்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் நான் காமிக்கிற பாருங்கள், பவுண்ட்ரி இங்கேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த இடத்துலையே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஈபியும் ஒரு கிணறும் இருக்குது. நீங்கள் சைட்டை பார்க்க நேராக வரப்போ உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரோட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரண்டேஜை காமிச்சிக்கிட்டே போகிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டேஜ் தான். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 600 அடி இருக்கும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே மண் ரோடாக தான் இருக்குது. இந்த மண் ரோடு உங்களுக்கு தார் ரோடு போடுறதுக்காக மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த சைட்டை வாங்கிறதுக்கு முன்னாடியே தார் ரோடு போட்டாலும் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரோடு தார் ரோடு போட்டுடுவாங்க. அடுத்து சைட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஊருன்னு பார்த்தா மதுராந்தகத்துக்கு சைட்லேருந்து 18 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் உத்தரமேரூர், அதுக்கு 10 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது காஞ்சிபுரம், சைட்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு 35 கிலோமீட்டர் வருங்க. அடுத்தது வாலாஜாபாத்துக்கு சைட்லேருந்து 25 கிலோமீட்டர் வருங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு சுற்றி வந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். நான் இப்போ ஜூம் பண்ணி காமிச்ச பாருங்க, பஸ் போகிற ரோடு, அந்த ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க கேட்டெல்லாம் போட்டுருக்கு. இடத்த சுற்றியும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ரோடு ஒன்று மடிச்சிருக்காங்க. இந்த ரோடு இங்கே ஒரு ஈபியும் கிணறும் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்காக இந்த ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரோடு வழியாக போனாலும் நீங்கள் மெயின் ரோடுக்கு போயிடலாம். இந்த இடத்துக்கு 2 ரோடு வசதி உங்களுக்கு இருக்குது. இந்த இடம் மொத்தம் 4 ஏக்கர். ஃப்ரண்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க 600 அடிக்கு ஃப்ரண்டேஜ் இருக்கும். 2 ஈபி 2 போர் இருக்குது. தென்னை மரம் பார்த்தீங்க, தென்னை மரம் ஒரு 10 தென்னை மரத்துக்கு இருக்குது. கிணறு இங்கே இருக்க கிணறும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இது ஒரு நஞ்சை லேண்டு. எல்லா இடத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சலிங்களா, எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. மண் ரொம்ப நல்ல மண். என்ன மரம் வச்சாலும் இந்த மண்ணுக்கு வரும். நீங்கள் என்ன பயிர் வச்சாலும் இந்த மண்ணில் வரும். இங்கே பாருங்கள் கிணறு பாருங்கள், கிணறுமே உங்களுக்கு அழகாக கரை கட்டி வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள், வெயில் டைமு தான், தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதோடைய ரேட்டு 1 ஏக்கர் 35 லட்சம் ரூபாய். நெகோசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த ஏரியாவையும் கொஞ்சம் சுற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் ஃபோனில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.